வணக்கம். இன்னைக்கு மிதுன ராசியோடைய காரகத்துவங்கள் பார்க்க இருக்கிறோம். இதுவரைக்கும் மேஷம், ரிஷபம் இந்த ரெண்டு ராசியோட காரகத்துவங்கள் பார்த்துருக்கோம். அதோடைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் மிதுன ராசி, மிதுன லக்னம் இதில் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், குணநலன்கள் எப்படி இருக்கும், என்னென்ன காரகத்துவங்கள் இருக்கும் மிதுனத்துக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். இப்போ மிதுனம்ங்கிறது ஒரு இரட்டை ராசின்னு சொல்லலாம். இரட்டை தன்மை இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. புதனுடைய லக்னம் அது. அதனால புத்தி கூர்மை அதிகம் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் மிதுனத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க. ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு அமைச்சர், ஒரு அரசவை இருக்குன்னா அதில் அந்த அமைச்சரோட பங்கு அதிகமாக இருக்கும். அதுபோல் ஒரு அமைச்சரை போல செயல்படக்கூடியவங்க மிதுனத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க. அவங்க தான் வழிகாட்டுதலாக இருப்பாங்க. அதாவது ஒரு பிரைன் யூஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு கைட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸ்மார்ட்டான பர்சன்ஸாக இருப்பாங்க. இது ஒரு காற்று ராசி. அதே போல் திசை மேற்கு திசை. இது காமத்திரிகோணம், அதாவது ஆசைகள்லாம் நிறைவேற்றிக்கக்கூடிய இடம் மிதுனம் உங்களுக்கு. அதே போல் உபயராசி. இது உபயம்ங்கிறது சரமும் இல்லை ஸ்திரமும் இல்லை, ரெண்டு மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய குணநலன்கள் இருக்கும். இந்த மிதுனத்தில் இருக்கிறவங்க அந்த வளைஞ்சு போகக்கூடிய தண்ணி மாதிரி, அதற்கேற்ற மாதிரி அந்த பாதைக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து போவாங்க லைஃப்பில். எல்லா இடத்துலையும் பொழைச்சிப்பாங்க இவங்க அப்படின்னு நம்ம சில பேரை சொல்லுவோம் இல்லையா, எங்கே இருந்தாலும் ஸ்மார்ட்டாக பொழைச்சிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்கள். அதே போல் வியாபாரிகள் அதிகமாக மிதுனத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. பச்சை நிறம் மிதுனத்தை குறிக்கும். அதே போல் புல், பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே மிதுனத்துடைய காரகத்துவங்களில் வரும். அதே மாதிரி வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரிய ஹால்ங்கிறது அந்த புதனை குறிக்கும். அதுவும் நம்ம மிதுனத்தோடைய காரகத்துவமாக எடுத்துக்கலாம். அதே போல் நம்மளோட தோள்பட்டை, அதே போல் பத்திரிகை நிருபர்கள், அதே போல் தொலைபேசி, தொலைத்தொடர்பு சாதனங்கள், இது எல்லாமே நம்ம புதனாக தான் எடுத்துக்கிறணும். அந்த மிதுனத்தோடைய காரகத்துவத்தில் இதுவும் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி கல்வித்துறையில் இருக்கிறவங்க, தபால் துறையில் வேலை பார்க்குறவங்க, ஒரு தூதரகத்தில் வேலை பார்க்குறவங்க, இந்த காரகத்துவங்கள் எல்லாமே யார் எங்கே வேலை பார்ப்பாங்க மிதுனத்தில் ஒருத்தவங்களுடைய அந்த 10ஆம் அதிபதி, அதாவது 10வது வீடு மிதுனத்தில் தொடர்புக்கு வருதுன்னா அவங்க இங்கே வேலை பார்ப்பாங்கங்கிறத கூட நம்ம கெஸ் பண்ண முடியும். தூதரகத்தில் இருக்கிறவங்க, பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க, இதெல்லாமே ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் வரும் அதில். அதே மாதிரி மேடை பேச்சு பேசக்கூடியவங்க எல்லாமே இந்த மிதுனத்தோடைய காரகத்துவத்தில் தான் வரும். மொத்தத்தில் அறிவு கூர்மையால் வாழ்க்கையில் முன்னேறவங்க இந்த மிதுனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். மிக்க நன்றி.